வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தி. வேட்பாளர்கள் பட்டியலின் புதுமுகங்கள் ராகுல் காந்தி இடமளித்துள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் மீண்டும் சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சி, அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியினர் திமுக கூட்டணியில தமிழகத்தில் 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில இழுபறி நீடித்து வருகிறது. தமிழகத்திலிருந்து முக்கிய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த மாலைக்குள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தற்போது அங்கு முகாமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. முன்னதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஒரு வேட்பாளர்கள் பட்டியலானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது 9 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதில் பலருடைய பெயர்களை ராகுல் காந்தி நிராகரித்து விட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அதன்படி தற்போது வெளியாயிருக்கக்கூடிய உத்தேச பட்டியலின் அடிப்படையில் ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளராக விஜய் வசந்தினுடைய பெயர் அடிபடுகிறது. அதே போல திருநெல்வேலிக்கு ஏற்கனவே ராபர்ட் ப்ரூஸ், அதே போல மனோ தங்கராஜ், அதே போல ரூபி மனோகரன் ஆகியோர் கடுமையாக போட்டியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும் அங்கேயே முகாமிட்டு டெல்லியில் மூத்த தலைவர்களை சந்தித்து எப்படியாவது அந்த நாடாளுமன்ற தொகுதியை வாங்கிவிட வேண்டும் என்று குறிக்கோளாக இருந்தார்கள். ஆனால் தற்போது ஒரு புதுமுகமாக பால்ராஜ் என்பவருக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சிவகங்கையை பொறுத்த அளவில் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம், விருதுநகர்லையும் அதே போல சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூர், கிருஷ்ணகிரியில் கோபிநாத் என்ற ஒரு புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினர் அதே போல கூட்டணி கட்சியான திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது ஜோதிமணிக்கு மீண்டும் அங்கு கரூர் தொகுதியில இடம் கொடுத்திருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலையும் அதே போல கூட்டணி கட்சியான திமுகவிலையும் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தார்கள் ஜோதிமணிக்கு எதிராக. கடந்த எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் எந்த ஒரு நிகழ்விலையும் கூட கலந்து கொள்ளாமல், மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் ஜோதிமணி செயல்பட்டதாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தலைமைக்கு அனுப்பப்பட்டும் மீண்டும் கரூர் தொகுதிக்கு ஜோதிமணி வேட்பாளராக களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மயிலாடுதுறையில் விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே அவர் எம்பியாக இருக்கிறார். திருவள்ளூரை பொறுத்த அளவில் ஏற்கனவே ஜெயக்குமார் அங்கு எம்பியாக இருந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு பதிலாக தற்போது சசிகாந்த் செந்தில் என்பவருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கடலூர்லையும் கடும் போட்டி நிலவியது. முன்னாள் தலைவர் அழகிரி அங்கு எப்படியாவது தனக்கு சீட்டு பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரும் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது. ஒருவேளை அவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் அவருடைய ஆதரவாளர்களுக்காவது அந்த சீட்டை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அழகிரி செயல்பட்டதாக தெரிகிறது. ஆனால் நாசே ராமச்சந்திரன் என்பவருக்கு அந்த கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இருக்கிறது. ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து இறுதி செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த வேட்பாளர் பட்டியலை ராகுல் காந்தியிடம் கொடுத்திருப்பதாகவும், ராகுல் காந்தி இதில் மாற்றங்கள் ஏதேனும் செய்தால் ஒருவேளை இன்னமும் வேட்பாளர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியலை ராகுலிடம் கொடுத்து ராகுல் காந்தி உறுதி செய்யப்பட்ட புதுமுக வேட்பாளர்கள் என்று தான் தற்போது நமக்கு இந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொடுத்த வேட்பாளர்
வேட்பாளர் பட்டியல்ல பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டு ராகுல் காந்தி நேரடியாக இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.